கொடுத்த அந்த தருணங்களுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வரும்பொழுதெல்லாம் நீர் செய்த நன்மைகள, இரக்கத்த நினைத்து அதிகமாக உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. அந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலைய பார்க்கிறோம்ப்பா. சமாதானம் இல்லாத ஒரு நிலைய பார்க்கிறோம். ஆனாலும் நீர் சொன்னீர், என்னுடைய சமாதானத்த உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, உம்மை யாரெல்லாம் உண்மையாய் தேடுகிறாங்களோ, நன்மையை வழங்காதிரார் என்று வேதத்துல நாங்க வாசிக்கிறோம். அவ்வண்ணமாக ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய பாதத்துல வந்து நன்மையே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த அனுக்கிரகம் செய்யும்படியா செஞ்சு விசேஷமா இந்த நாள்ல கூட உம்முடைய தாசனை நீர் சிலுவைக்கு பின்னாக மறைங்கப்பா. பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, வாஞ்சையோடு தாகத்தோடு இந்த காலையில கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்க பேசும்படியா செஞ்சு வரோம். யார் ஒருவரும் வந்த வண்ணமே திரும்பாதபடிக்கு கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், என்னோடு பேசினார் என்று இந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையானது இருதயத்துல ஆண்டவரே தொனித்து கொண்டு இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளோ முயற்சித்து வாஞ்சித்து எப்படியாகிலும் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நோக்கத்தோடு அவங்க செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவரே நீர் வாய்க்க பண்ணும்படியாக செஞ்சு வச்சிருக்கோம். நாங்களும் இதற்காக அதிகமாக ஜெபிக்க, அதிகமாக ஆண்டவரே பிரயாசப்பட எங்களுக்கும் அந்த வாஞ்சிய தாகத்தை நீர் தரும்படியாக செய்யும். சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவனமாக ஆண்டவரே, நாங்களும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த காரியங்களை செய்ய எங்களை பலப்படுத்தும்படி செய்யும். நீங்க எங்க மத்தியில வாங்க, இந்த பிரசன்னத்தை தான் நீங்க மகிமை கொண்டு துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூங்க அங்கிள். தேங்க்யூம்மா. தேவனுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை தியானத்துல இயேசுவின் பாதத்தில் என்கின்ற அவருடைய சமூகத்திற்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவர் இன்று நம்மோடு பேச இருக்கிறார். அதற்காக அங்கிள் ஜெரிமியா அவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அங்கிள் எடுத்துக்கொண்ட தலைப்பாகப்பட்டது தைரியமுள்ள விசுவாசமுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்கின்ற தலைப்பின் கீழாக எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 48வது வசனம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்கின்ற ஆதார வசனத்தின் அடிப்படையில தேவன் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்பதை அங்கிளோடு இணைந்து நாமும் வேதத்தோடு தியானிப்போமாக. ஓவர் டு அங்கிள் ஜெரிமியா அவர்கள். அங்கிள் குட் மார்னிங் அங்கிள். அங்கிள் மியூட் எடுத்துருங்க அங்கிள், அன்மியூட் பண்ணுங்க அங்கிள். அந்த மைக் ஆன் பண்ணி விட்டுருங்க. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் அங்கிள். ஓகே அங்கிள், தெளிவா கேக்குதுங்க அங்கிள். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் நீதிமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, உங்களுடைய உண்மை தன்மைக்காக நன்றி. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். நேசனமான எண்ணம் கூட தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்துல ஆண்டவர் பயன்படுத்தி வர்றதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வசனத்தை கேட்க இருக்கிற கொடுக்கிற எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். அந்த காலத்தின் கிரிகளை கட்டும் எல்லா தடைகளை நீக்கி போடும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதுல 43வது வசனம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொச்சமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. நீ நிறைய மக்கள் பணத்தை கொட்டி அரைக்கிறாங்க. மருத்துவரிடத்துல கொடுத்தா எப்படியாவது சுகம் வந்துடும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஜீவனை காத்துக்கொள்ள முடியும் சொல்லி நிறைய மக்கள் பணத்தினால தன்னுடைய உயிரை தக்க வைத்துக்கலான்னு அல்லது மாத்திரை மருந்துனால உயிரை தக்க வைத்துக்கலான்னு
ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஹேண்ட்பேக்ல ஒண்ணா எடுப்பாங்க. ஒரு செம்பு தண்ணியை பக்கத்துல வச்சுக்குவாங்க. எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அப்படியே முழுங்கி தண்ணி ஊத்தி முழுங்குவாங்க. பிரியமானவர்களே, இன்று அநேகர் வியாதியினால நிறைய கஷ்டப்படுறத நாட்களை நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாமே கடவுள் மேல இல்ல, இயேசுவின் மேல இல்ல. அவங்க வைத்திருக்கிற அந்த டாக்டர் அல்லது மருத்துவ முறைகள், பணத்தின் மேலதான் அவங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு. மாத்திரை இல்லைன்னா செத்து போயிடுவான். ஆமா, இன்ஜெக்ஷன் கையில வச்சுட்டே இருப்பாங்க. இது போன்ற நிலை வந்து இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கு. நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு சகோதரன் கூட எத்தனையோ இடங்களுக்கு போய் வைத்தியர்களை பார்த்து, மந்திரவாதிகளை பார்த்து, எந்த இடத்துலையுமே சுகமில்லாத ஒரு நிலையில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார். அவர் வரும்பொழுது ஒரு மந்திரவாதியை போலதான் வந்தார். குங்குமம், திருநீறு, கையில கலர் கலரான கயிறு எல்லாவற்றையும் கட்டி கொண்டு, நான் என்னுடைய தெய்வங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன், மருத்துவரை எல்லாரையும் நான் சந்திச்சுட்டு வந்துட்டேன், என்னுடைய தெய்வத்தை எல்லாத்தையும் நான் வணங்கி வந்துட்டேன், ஆனா எங்க போயும் எனக்கு விடுதலை இல்லை. சரி, விடுதலை இல்லைன்றதுக்காக அதை மறக்க வேண்டும் என்பதற்காக நான் நிறைய குடித்தேன். என்னுடைய வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு போய் விற்று குடித்தேன். அப்பவும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பைத்தியக்காரனை போல நான் இருந்தேன். என்னுடைய மனைவி, 2 பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறது கூட எந்த தகுதியும் இல்லாதவனாக இருந்தேன். 2 பிள்ளைகள், மனைவி பட்டினியோடு சில நாட்கள் அவர்கள் இருந்தாலும், ஆனா என்னுடைய சூழ்நிலை, நான் சீக்கிரம் மரித்து போய்விடனோ என்ற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சகவாசத்துல வரும் பொழுது, அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, தேவன் அவர்களை அற்புதமாக விடுதலை ஆக்கினார். எவ்விதமான ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாம, பண செலவு இல்லாம, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு அவர் குடும்பமாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துல கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய மக்கள் என்னன்னா, மாத்திரையை நம்புறாங்க, மந்திரவாதியை நம்புறாங்க, மருத்துவரை நம்புறாங்க, தன்னை நம்புறாங்க, ஆனா ஆண்டவரை நம்புறதில்லை, படைத்த தெய்வனை நம்புறதில்லை. இந்த சகோதரி கூட பாருங்க, அதுல வாசிக்கிறோம், தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொசமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. பாருங்க, எல்லாத்தையும் வித்து இருக்கிறாங்க, எல்லாத்தையும் வித்து செலவழிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் கொஞ்சமாகிலும் சுகம் கிடைக்கல, ஆரோக்கியம் கிடைக்கல, அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பாருங்க பிரியமானவர்களே, தொடர்ச்சியான ஒரு உதிரப்போக்கு பெண்களுக்கு அது தெரியும், ஒரு அனிசியான ஒரு காரியம் வாழ்க்கையில அவங்களுக்கு அது ஒரு பெரிய வேதனையானது. ஒரு சிலருக்கு 2 நாள் அல்லது 3 நாள், 4 நாள், 1 வாரம் 10 நாளுக்குள்ள அது நின்று போய்விடும். ஆனா இந்த சகோதரிக்கு 12 வருஷமாய் இந்த உதிரப்போக்கு இருக்கு. மணல் எப்படி இருக்கும் பாருங்க. பெரும்பாலும் வீட்டுக்கு தூரம் எந்த இடத்தையும் தொட மாட்டாங்க, அதையும் தூரமா தான் இருப்பாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. ஆகவே இந்த சகோதரி எப்படி இருந்தால், அந்த வீட்டார் எப்படி அவர்களை வைத்திருந்தார்கள் எனக்கு தெரியல. ஆனாலும் இன்னைக்கு கோயிலுக்கு போனாலும் வீட்டுக்கு தூரமா இருக்கிறவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, சாமி கும்பிட போக மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும், என்னுடைய காட்டுக்கு போறக்கூடிய வழியில ஒரு கோயில் ஒண்ணு உண்டு. அந்த கோயிலுக்கு வழியாய் யார் இந்த மாதிரி ஒரு தீட்டு உள்ளவர்கள், உதிரப்போக்கு உள்ளவர்கள் யார் போனாலும் அந்த சாமி அவர்களை கொன்று போடும் என்று சொல்வார்கள். நான் இத காலப்போக்கில் இதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனாலும்
அந்த காரியமானது அந்த கோயில் வழியா போனாலும் சரி, அந்த கோயில் பக்கமே போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை நான் கண்டேன். ஏன்னா பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் நன்றி, வேற எதுக்கும் வரல. அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் நன்றி, வேற எதுக்கும் வரலன்னு வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா, அவர் வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்குறார், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறார். ஆனா இன்னைக்கு தெய்வம்னு சொல்லக்கூடிய காரியங்களை வணங்குற மக்கள் அந்த பக்கம் போக முடியாது, அங்க கோயில் வழியா போக முடியாது, கோயிலுக்குள்ள போக முடியாது. இது போன்ற கட்டுப்பாடு உண்டு. இரண்டாவது, அவர்களுக்கு மரணம் நேரிடும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில வரும் பொழுது அவர் அன்புள்ள தெய்வனாக, அவர் அரவணைக்கிற தெய்வமாக அவர் சொல்றார், என்னிடத்துல வரவர்களை நான் புறமே தள்ளுவதில்லை, நான் யாரையும் நிராகரிக்கிற தேவன் அல்ல, என்னிடத்துல வந்தவங்களை அப்படின்னு சொல்றார். ஆனா நான் இன்னைக்கு அநேக கட்டுப்பாடுகள் உண்டு கோயிலுக்குள்ள போறதுக்கு. நான் ஒரு முறை என்னுடைய மனம் திரும்புதலுக்கு முன்னாடி நான் நிறைய பக்தி முறையில நான் எல்லா கோயிலுக்கும் போறது உண்டு, எல்லா கோயிலுக்கும் போறது உண்டு, மற்ற விக்கிரக கோயில்களுக்கு போறது உண்டு. அப்படி ஒரு கோயிலுக்கு நான் போகும்போது எல்லாரும் போல நானும் அந்த கோயிலுக்குள்ள போனேன். அவர் என்னை தடுத்து நிறுத்திட்டார். நீங்க பேண்ட் ஷர்ட்டோட நீங்க அந்த கோயிலுக்குள்ள போக கூடாது, நீங்க வேட்டி கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, அப்ப பேண்ட் ஷர்ட் மடிச்சு விட்டுட்டு மேல அதை வேட்டி கட்டிக்கோங்க. பாருங்க பிரியமானவர்களே, ஒரு சில இடங்களுக்கு போகும்போது இப்படிதான் போய் கடவுளை வழிபட வேண்டும் என்று அவர்கள் இந்த நாட்கள சட்டத்திட்டங்களை ஒழுங்குமுறைகளை வைத்திருக்காங்க. ஆனால் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது எப்படி வந்தாலும், நீ எந்த நிலையில வந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, இந்த கெட்ட குமாரனுடைய காரியத்துல பார்க்கும் பொழுது அவன் தான் தாய் தகப்பனை விட்டு சகோதரனை விட்டு தூரமா போயிட்டான். போயிட்டு அவன் திரும்பி வரும்பொழுது, போகும்போது வேணா அவன் நல்லா போயிருக்கலாம், நல்லானா சந்தோஷமா இல்ல, அவன் சந்தோஷமா போயிருக்கலாம். ஆனா பெற்றோருக்கு துக்கம். அப்போது அவன் சந்தோஷமா போய் இருக்கலாம், ஆனா எல்லா பணத்தையும் செலவழித்த பிறகு அவன் துக்கத்தோடு வேதனையோடு ஒரு மனம் திரும்ப முடியாத ஆவியோடு மனம் திரும்பி தகப்பனிடத்துல நான் போவேன் என்று சொல்லி வரும் பொழுது அவன் எப்படி போனானா அப்படி இருந்திருப்பானா? யோசிச்சு பாருங்க. ஒரு பன்றி கூட, பன்றி மேய்க்கிற அந்த நிலையில இருந்த போது பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத நிலையில எப்படிப்பட்ட வேதனையோடு கண்ணீரோடு வந்திருப்பான்னு யோசித்து பார்ப்போம். ஆகவே பிரியமானவர்களே, அவன் போட்டிருந்த ட்ரெஸ், அவன் அந்த அவனுடைய அலங்கோலமான அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய தகப்பன் ஓடி வந்து, ஐயோ இவன் அசிங்கமா இருக்கிறானே, அழுக்கா இருக்கிறானே, நாற்றம் எடுக்கிறதே என்று சொல்லி ஒதுக்கி விடவில்லை. மாறாக தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை வீட்டுக்கு அழைத்து சென்றார். பிரியமானவர்களே, இதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நாம் தேடி வரும்போது, திருந்தி வரும்போது, மனம் திரும்பும் போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அவர் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த கெட்ட குமாரன் போகும்போது வேணா அவன் கெட்டவனாக இருந்திருக்கலாம், அவன் திரும்பி வரும்பொழுது அவன் திரும்பி வந்தான், அவன் மனம் திரும்பி வந்தான், மனஸ்தாபப்பட்டு வந்தான், அவன் மன்னிப்பு கேட்க முடிய வந்தான், நான் எழுந்து என் தந்தையிடத்துல போவேன். ஆகவே அவன் எப்படிப்பட்ட நிலையில வந்து வந்தாலும் தகப்பன் ஓடி அணைத்து முத்தமிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அதே நிலைமைதான் இந்த சகோதரியை பார்க்கும் பொழுது, ஒருவேளை தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு இது தெரிந்திருந்தால், அல்லது அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு இவள் 12 வருஷமாய் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு தீட்டுப்பட்டவள் என்று தெரிந்திருந்தால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள கடவுள். அவர் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க என்று சொன்ன ஆண்டவர், இப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள கடவுளை எப்படி நீ போய் தொடலாம், கிட்ட வரவே கூடாது என்று தடுத்து நிறுத்திருப்பார்கள். ஆனாலும் இந்த சகோதரி தெரியும், ஒரு தெய்வத்தை நாம் எப்படி இந்த நிலைமையில போகுது என்று தெரியும். ஆனாலும் துணிந்து போனால், ஆண்டோடத்துல போகும்போது எனக்கு இரக்கம் கிடைக்கும்,
என்ற நம்பிக்கையோடு அந்த சகோதரி போனார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் நிறைய நேரங்கள்ல ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, திருவிருந்து ஆராதனை எல்லாம் பங்கெடுத்திருக்காங்க, கர்த்தருடைய ஊழியத்துல நல்ல முழு ஈடுபாடோடு பாடுற காரியங்கள், மியூசிக் போடுற காரியங்கள், மற்ற ஊழியத்துல உதவி செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலுமே சிறந்து இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு. ஆனாலும் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்துல விழுந்து போகும்போது அவ்வளவுதான், ஆண்டவர் என்னை கைவிட்டுடுவார், அவர் என்னை திரும்ப மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா என்கிற அந்த நிலையோடு அவர்கள் பயந்து, அவர்கள் பயப்படல, அந்த பாவமானது அவர்களை பயப்படுத்தி, நீ அவ்வளவுதான், அவ்வளவுதான், நீ உன் கதை முடிஞ்சது, இனிமே நீ ஆண்டவரிடத்துல வர முடியாது, இனிமே உனக்கு மன்னிப்பு கிடையாது, இனிமே உனக்கு இரக்கம் கிடையாது, நீ மேன்மேலும் பாவம் செய்யலாம், அவ்வளவுதான், அவன் என்ஜாய் பண்ணலாம், வாழ்க்கை உலகத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி அப்படியே ஸ்லோ வெளியில கொண்டு போயிடுறான். ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள நிலைமை அதுதான். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல இந்த ஸ்திரியை பார்க்கிறோம், தனக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை அவர் பொருட்படுத்தாமல், அந்த பலவீனத்தை குறித்து யாராவது தெரிந்தால்தானே நேரம் என் தேவனிடத்துல போவேன். பிரியமானவர்களே, நாம் செய்கிற தவறு அது மறைவாய் செய்தாலும் வெளிப்படையாக செய்தாலும், ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் ஆண்டவருக்கு அது எல்லாம் தெரியும். நம்முடைய இருதயத்தின் நிலைமை அவருக்கு தெரியும். நாம் அவரிடத்துல தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோடு இந்த கெட்ட குமாரனை போல வரும் பொழுது தேவன் ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார், நம்மை அரவணைக்கிறார், அன்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சகோதரி எழுந்து போனார். போகும்போது பாருங்கள், அவருக்கு பின்னாக சென்று பாருங்க வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பாருங்க, நடுநடுங்கி போயிருப்பா, பயந்து போயிருப்பா, என்ன நடக்குமோ, என்ன அவர் கண்டுபிடிச்சிருவாரோன்னு என்ன விதத்துல போனாலும் தெரியாது. ஆனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் என்னுடைய அந்த உதரப்போக்கு நின்று போகும் என்று ஒரு விசுவாசத்தோடு தைரியத்தோடு போய் தொட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அந்த தைரியம் இருக்கிறதா? ஐயோ, நான் இந்த பாவத்தை செய்துட்டேனே, நான் எப்படி போய் ஊழியக்காரத்துல பேசுவேன், ஐயோ, நான் எத்தனை வருடத்துக்கு முன்னாடி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தேனே, இன்னைக்கு நான் இந்த பாவத்தை செய்துட்டேனே, எப்படி நான் போய் முகத்துல அவர்களுடைய முகத்துல முடிப்பேன் என்று சொல்லி சில நேரங்களில் அந்த பாவத்தை மறைக்க நினைக்கிறார்கள். அந்த பாவத்தை மறைக்கிறதுனால தேவ பிள்ளைகளோட இருக்கிற ஐக்கியம் முறிவுபடுகிறது. தேவ பிரசனத்தை விட்டு அவர்கள் விலகி போகக்கூடிய ஒரு நிலை வருகிறது. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர்கள் பின்வாங்கி போறதுக்குண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, தன்னிடத்தில் உள்ள பலவீனம் இது என்பதை அறிந்தும் தான் போய் இவரை தொடக்கூடாத அளவுக்கு உள்ள அந்த பரிசுத்தரை நான் எப்படி போய் தொடுவேன் என்ற அந்த நிலையோடும் பயத்தோடு நடுக்கத்தோடு எப்படி ஆகிலும் நான் போய் அந்த தேவனை நான் தொடுவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம், தைரியத்தோடு அந்த ஸ்திரியானவள் போய் அத்தனை பெரிய கூட்டத்திலும் கூட இயேசுவை போய் தொடுகிறாள். பாருங்க, படனே அவள் தொட்ட உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போய் பாருங்க, பிரியமான ஆச்சரியமான ஒரு காரியம். தொட்ட உடனே இங்க எனக்கு நான் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு படிக்கையா இருந்தார். இவரு ஒன்றும் உடல்நிலை சரியில்லாம இருக்காருன்னு நினைச்சு நான் பார்த்துட்டு சரி ஜபிக்கலான்னு. ஆனா அவர் பல வருடங்களாக அவர் படுத்தவராகவே இருந்திருக்கிறார். அவருக்கு எது கொடுத்தாலும் வாமிட் ஆயிடும், கொஞ்சம் தங்கும், ஆனாலும் எல்லாமே வாந்தி எடுத்துருவாரு. அதை கழுவவும் அவரை துடைக்கவுமே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால அவருக்கு எதுவுமே கொடுக்காம கொஞ்சம் தண்ணி ஏதாவது கொஞ்சம் கொடுத்து விட்டு அதோட நிறுத்திடுவாங்க. பாருங்க பிரியமானவர்களே, நான் அங்க போகும்போது அவர்கள் கூட்டு இந்த ஐயாவுக்கு ஒரு ஜபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்து அவர் விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயா, நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, ஆகவே எனக்கு எந்த சாப்பாடும் உள்ள போக மாட்டேங்குது, தண்ணி கூட உள்ள நான் குடிக்க முடியல, எல்லாமே வாந்தி வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும் என்று அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர்களுக்கு ஜபிக்கும் பொழுது அவர்கள் எழுந்து உட்கார்ந்து ஆரம்பித்தார்கள். உட்கார்ந்து
சாப்பிடுவீங்களான்னு கேட்கும்பொழுது, சாப்பிட்டா வாந்தி வந்துருமேன்னு சொன்னாங்க. நான் ஜெபித்து கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்கன்னு. அவர் சாப்பிட்டார். முதல்ல கொஞ்சமா போட சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய போட்டு சாப்பிட்டு ஒன்றும் வரவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் படுத்த படுக்கையா இருந்ததுனால அவர் குஷ்டரோகம் கிடையாது. அந்த கையெல்லாம் மடக்கி வைத்ததுனால அந்த கையெல்லாம் இப்படியே இருந்தது. அப்படியே ஆலயத்துக்கு வரும்பொழுது ஜபிக்க 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 கைகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிந்தது. இப்படிதான் சாப்பிடுவார். ஒரு ஸ்பூனை வச்சு இப்படிதான் சாப்பிடுவார். ஆகவே அவரு ஒரு ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனை குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர் ருசிக்கும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே படிப்படியாக அவருடைய காரியங்கள் முன்னேற்றத்தை அவர் பார்த்தார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் விடுதலை கொடுக்கிறார், அவருக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் என்கிறதை மக்கள் அறிந்து கொள்றாங்க, விளங்கி கொள்றாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றாங்க. ஆனா திரும்ப அதே இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு மனிதன் காலில் விழுந்து அழுதானா, ஐயா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. ஒரு போலீஸ் அதிகாரி, அவருக்கு நல்லா குடித்து மனைவி அடிக்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது பாருங்க, அவருக்கு ஒரு வியாதி வந்த போது அவர் பயந்து மறித்து விடுவோமோ என்று நினைக்கிற பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய காலில் விழுந்து அவர் அழுகிறார், ஐயா என்னை அப்படியா காப்பாத்துங்க, இயேசு என்னை காப்பாத்துவாரா என்று அவர் கதறி அழுது ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த வியாதியில இருந்து அவருக்கு சுகத்தை கொடுத்தார். ஆனா சுகம் கிடைத்த உடனே மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சு அவரு ஒரு ஆளா இல்ல 3-4 ஆளா இருப்பார். பாருங்க பிரியமானவர்களே, பேசுறதுல, கெட்ட வார்த்தை பேசுறதுல, சண்டை இடுவதில் மிகவும் மோசமான ஒரு நபராக இன்னைக்கு இருந்து வருகிறார். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் வெறுமனே சுகத்துக்காக வருவார்கள், விடுதலைக்காக வருவார்கள், தேவைக்காக மட்டுமே ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களாக வருவார்கள். ஆனாலும் நாம் வேதத்துல பார்க்கிறோம், நான் இந்த சகோதரியை பார்க்கும் பொழுது அந்த வேதனை அவருக்கு தெரியும். அந்த 12 வருஷமா, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 6 மாசம் 1 வருஷம் அல்ல, ஆகவே 12 வருடமாக அவள் பட்ட அந்த பாடு, அந்த வியாதியின் கொடுமையை அவர் தாங்கி இருக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் பார்த்து அவர் கேட்கிறார். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். பிரியமானவர்களே, அவ்வளோ பெரிய கூட்டத்துல எல்லாரும் தன்னை தொடுகிறார்கள், நெருங்கி வருகிறார்கள். ஆனாலும் இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுரும் அவருடன் கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை பேதுருக்கு தெரிஞ்சிருந்தனா அவரு எப்பவுமே ஒரு முந்திரி கொட்டை மாதிரி, ஒருவேளை இந்த சகோதரி இப்படிப்பட்டவள் என்று தெரிந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ எனக்கு தெரியாது. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, இவ்வளவு பெரிய கூட்டத்துல எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கிற போது என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார். ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு சும்மா வெறுமே வைராக்கிய பக்தி இருக்கிறது, ஆனா கர்த்தருக்கான தாவீதை போல அந்த வைராக்கியம் இல்லை. இன்னைக்கு வெளிப்படையான சும்மா மாம்ச பிரகாரமான உற்சாகம், மாம்ச பிரகாரமான ஒரு சில காரியங்கள் இருக்கிறதே தவிர தாவீதை போல ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு வருத்த சதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று ஒரு வீரனை மேற்கொள்வதற்கு, அவனை தாக்குவதற்கு முயலும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரனை அவன் வீழ்த்தினார். பிரியமானவர்களே, அதனால்தான் கோலியாத்தை போன்ற சில பெரிய மனிதர்களா இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அவைகளை மேற்கொண்டு அவைகளை வீழ்த்துவதற்கு, ஜெயிப்பதற்கு, அவைகளை நாம் வெற்றி சேர்ப்பதற்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உறுதுணையா இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னா, ஆவியானவர் தான் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் இல்லாத காரியத்துல எந்த விடுதலையுமே பார்க்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, நம்மை ஒவ்வொருவரும் ஆவியானவர் நடத்த வேண்டும். ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை குறித்தான ஒரு உணர்வு விளங்கிக் கொள்ளுதல் இருக்கும். ஆகவே தான் இங்க அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை வெளியாகி அங்கே சுகம் உண்டாயிருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகவே அவருக்கு தெரியும், இந்த மக்களிடத்துல கேட்க வேண்டும்,
என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டு இங்கே சுகமாக்கி இருக்கிறது, ஒரு விடுதலை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்துலதான் அந்த சகோதரி இருந்தார். அந்த சகோதரியை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து, பாருங்க பிரியமானவர்கள். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கடவுளை தொடக்கூடாது, பரிசுத்தமுள்ள கடவுளை தொடக்கூடாது, எந்த தெய்வத்தையும் தொடக்கூடாது, தீட்டுப்பட்டவர்களே வரக்கூடாது. ஆகவே பேதுரு தான் சொன்னார், அடித்து புசி என்று சொன்ன போது அவர் சொன்னார், தீட்டு அசுத்தமானது ஒன்றும் என் வாய்க்குள்ள போனதில்லைன்னு சொன்னார். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை அவருக்கு தெரிந்திருக்குமானால் விட்டிருப்பாரா? என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆகவே அவள் நடுநடுங்கி அவள் அந்த இடத்துல சொல்றார், அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கலாம், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கலாம். ஆனா அதை போய் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு தயக்கம். ஏதோ ஒரு தேவைக்காக வந்தேன், இதை போய் நான் எப்படி சொல்லுவது? நீங்க நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த விடுதலையை, சமாதானத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு போய் சொல்றதுக்கு கூட சில பேர் தயக்கம், தைரியம் இல்லை. பாருங்க, அந்த குருடனுடைய கண்ணை திறக்கும் பொழுது ரொம்ப அந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் மாறி 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 அவனை கேள்வி கேட்கிற பொழுது அவன் இயேசு என்னை தொட்டார், நான் இப்போது காண்கிறேன், தைரியமா சொல்லுகிறான். அவர் என்னை தொட்டார், அவர் இயேசு என்று சொல்லும் போது பாருங்க எப்படிப்பட்ட தைரியம். தாய் தப்பம் கூட பயந்துட்டாங்க. பெரியமானவர்களே, அந்த குருடன் அவன் தைரியமாக சொல்கிறான். இன்னைக்கு வாழ்க்கையில விடுதலை கொடுத்த மக்கள், விடுதலை பெற்றுக்கொண்ட மக்கள் இயேசுவுக்காக தைரியமாக சாட்சியாக நின்று சொல்வதில்லை. நான் இந்த ஊருக்கு வந்து 16 வருஷம் ஆயிடுச்சு. ஆகவே பிரியமானவர்களே, நான் சொல்வது உண்டு, குடும்பமாக கர்த்தருக்காக மரித்தாலும் இயேசு என் வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை நான் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன். இயேசு என்னை பிணறையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். எனக்கு ஜீவனை கொடுத்தது இயேசு. நான் இன்னைக்கு வாழ்கிறது இயேசுவினால், இயேசுவின் அன்பினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, அவர் மரண உயிர்த்தெழுதனால நான் இன்னைக்கு வாழ்கிறேன். அந்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது அவருக்கு தெரியும். அவருடைய சித்தம் இல்லாம நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது என்பதாகத்தான் நான் சொல்லுவேன். எத்தனை பேர் நீ எதிர்த்து வந்தாலும், எத்தனை விதமான கெட்ட வார்த்தைகளால பேசினாலும் நான் சொல்வதுண்டு, பிரியமானவர்களே, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, இயேசு உண்மையானவர், இயேசு பரிசுத்தம் உள்ளவர், இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற கர்த்தரை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி எத்தனை மக்களுக்கு மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலையில இருந்து அவங்க அதுபோது அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதம் செய்கிறார். ஒரு சகோதரன் வந்தார், அவருக்கு வெறும் எலும்பு கூட தான் தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்ன இவர் இங்கே கொண்டு வராங்களே, இவர் எப்படி, இவருக்கு எனக்கு சந்தேகமா இருந்தது. அந்த 2 சகோதரிகளும் தூக்கிட்டு வந்து ஒரு சேர்ல 2 பேரும் உட்காரலாம், அவரை மாதிரி உட்கார்ந்தா 2 பேரும் ஒரே சேர்ல உட்காரலாம். அவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி ஒரு ஒல்லியா மருத்துவர்களால கைவிடப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் தான் அவர் இருப்பார், வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவர் மரித்து போயிடுவார் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கேள்விப்பட்டவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அப்படி அவர் கொண்டு வந்தபோது அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா, சாகணும்னு நினைக்கிறீங்களா? நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லும் போது, உன் மனைவியை நீ நேசிக்கிறாயான்னு கேட்டேன். அவர் இல்லைன்னு சொன்னார். உன் மனைவியை நீ நேசிக்க வேண்டும், மனைவியிடத்துல போய் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். மனைவியை நேசிக்காம மனைவியிடத்துல மன்னிப்பு கேட்காம போனால் நீ செத்து போயிடுவான்னு சொன்னேன். அந்த ஐயா சொன்னார், ஐயா நான் இப்பவே போய் என் மனைவியிடத்துல நான் ஒப்புரவாயிடுறேன், மன்னிப்பு கேட்கிறேன், என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணதை நான் அறிக்கை செய்வேன், மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி அவர் தீர்மானத்தோட பண்ணார். நான் ஜெபித்து அனுப்பினேன். இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்க. மருத்துவர்களால கைவிடப்பட்டவர். பிரியமானவர்களே, அவர் நல்ல வியாபாரம் பண்றார், சுகத்தோட ஆரோக்கியத்தோடும் திடமாக இருக்கிறார், இங்க ஸ்ட்ராங்கா இருக்கார், என்னை விட பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கார். காரணம், இயேசு அவரை தொட்டார், இயேசு அவருக்கு அந்த மனந்திரும்பலை கொடுத்தார், அந்த பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தார், தன் மனைவிக்கு பண்ண துரோகத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தார், அந்த உணர்வை கொடுத்தார். நான் வாழ வேண்டும் என்ற போது மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவிக்கு துரோகமான காரியத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அவர் போய் சென்று மன்னித்தார். அந்த குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது. காரணம், அந்த பாவம் வியாதியை கொண்டு வரும், பாவம் மரணத்தை கொண்டு வரும், பாவம் வேதனை துக்கத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம்,
பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவம் செய்த ஆத்மா செத்து போயிடும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம், அது தீட்டு இது தீட்டுன்னு. பிணத்தை தொட்டா தீட்டு, வீட்டுக்கு தூரம் தீட்டு. நான் சொன்னேன், எப்படி ஒரு பரிசுத்தமுள்ள கடவுளை ஒரு எப்படி தொட முடியும்? தொட்டால் தீட்டானவளை எப்படி தொட முடியும் அப்படின்னு சொல்லி. ஆகவே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல அங்க இருக்கு ஒரு பட்டியலை தேவன் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரத்துல 20வது வசனம், 21, 22, 23 அங்க சொல்லப்பட்டிருக்கு, மனுஷருக்குள்ளே இருந்து மனுஷனை மனுஷருக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகள் ஆகியவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்க, தீட்டுப்படுத்தக்கூடிய அத்தனை காரியங்களும் இருதயத்துக்குள்ள இருக்கு. வெளிப்பிரகாரமான தீட்டை பற்றி நிறைய பேர் இன்னைக்கு, நீ இப்படி இருக்கிறாய் அப்படி இருக்கிறாய், நீ இங்க வரக்கூடாது, நீ அங்க வரக்கூடாது, நீ அங்கே நில்லு இங்கே நில்லு என்று நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற தீட்டு 13 வகையான அந்த தீட்டான காரியத்தை இங்கே வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு இருதயத்துல இருக்க அந்த தீட்டை, இருதயத்துல இருக்கிற அந்த பாவத்தை அதை நீக்கப்படுவதற்கு பதிலாக வெறுமனே மேல வெள்ளை சட்டை, பட்டை கொட்டை, எனக்கு நிறைய விதத்துல பக்தி, ஆனாலும் நிறைய யுக்தி, ஆனா பரிசுத்தம் இல்லாத ஒரு பக்தி, தேவ பயம் இல்லாத பக்தி, தேவ நீதி இல்லாத பக்தி. ஆகவே பிரியமானவர்களே, ஒழுங்கினமான ஒரு பக்தி இன்னைக்கு நிறைய பேர். அது நினைத்து கூட ஒரு சகோதரி ஒரு காலேஜ் மீட்டிங் வந்திருந்தாங்க. அந்த சகோதரி அவங்க ரொம்ப உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார். பேதுரு பிரசங்கியது, பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவரை பார்க்கும்போது நோட்டு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவரிடத்துல காணப்படுகிறது என்று சொல்லும் போது, ஆகவே பிரியமானவர்களே, அந்த சகோதரி ரொம்ப கவனமாய் கேட்டார்கள். அந்த சகோதரி சொல்றாங்க, ஐயா, நான் இப்படி வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க, ஆனா சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே சத்தியம் எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு அது கொண்டு வந்திருக்கிறது, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறது இந்த செய்தி, இந்த வார்த்தையானதுன்னு சொல்லி நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது அது கடந்து போகும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்கக்கூடியது என்னுடைய வார்த்தை. அது சென்று செய்ய வேண்டியதை செய்துதான் திரும்பும் என்று சொல்லு. என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாதுன்னு அவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் இது ஏதோ ஒரு கதை புத்தகம் மாதிரி, ஏதோ யாரோ எழுதி வச்சுட்டாங்கன்னு இல்ல. இந்த வார்த்தையில ஆவி இருக்கிறது, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில விடுதலை இருக்கிறது. அந்த வல்லமைதான் இன்னைக்கு இந்த சகோதரியை விடுதலை ஆக்கினது. அந்த வல்லமைதான் இயேசுவிடத்துல இருந்து புறப்பட்டு அந்த சகோதரிக்கு அந்த விடுதலை கொடுத்தது. பிரியமானவர்களே, பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, அந்த தொட்டதையும் யாரு, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனத்துக்கும் முன்பாக அறிவித்தார். பாருங்க பிரியமா, எல்லாருக்கும் போய் சொல்ல வேணும், சாட்சி சொல்ல வேணும். இன்னைக்கு நிறைய மக்கள் சாட்சி சொல்றாங்களா? சாட்சியே கிடையாது. சாட்சி இல்லாத ஒரு ஜீவி. கிறிஸ்துவ வாழ்க்கையில முதல் முக்கியமானது சாட்சி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சியா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க சாட்சி கிடையாது. வேத வசனம் சொல்லுது, இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது எத்தனை பயமுறுத்தல்கள் வந்தாலும், எத்தனை விதமான எதிர்ப்புகள் வந்தாலும், ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்பொழுது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், நான் உன்னை கொன்னுடுவேன், நீ சத்தியத்தை பேசினால் உன்னை கொன்னுடுவேன், கொலை செய்து விடுவேன், நீ எங்கிருந்து வந்தாய், எங்கிருந்து வந்தாய், எதுக்காக இங்க வந்தாய், எவனா மிரட்டினான் கூட வேதம் சொல்லுகிறது அவர் தான் என்னை அனுப்பினார். யார் அனுப்புனது? எந்த ஸ்தாபனம் உன்னை அனுப்பினது? யாரு உனக்கு அதிகாரி? யார் அதிகாரி? என்னுடைய தேவன் தான் அதிகாரி. அவர் தான் என்னை அனுப்பினார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கிகள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னை ஒரு மனிதன் அனுப்பவில்லை, ஒரு ஸ்தாபனம் என்னை அனுப்பவில்லை, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி நான் வந்திருக்கிறேன்.
நீ அவர் மேல கேஸ் போறதா போட்டுக்கோ, அடிக்கிறியா போ, அவர்தான் இயேசு, அவர்தான் என்னை அனுப்பினார், அவர்தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார், அவர்தான் எனக்கு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை நற்செய்தியை நான் அறிவிக்க வந்தேன். பிரியமானவர்களே, அதை சொல்வதற்கு பதிலாக நிறைய பேர் பயந்து நடுங்கி பேதுரு போல அவ்வளவுதான் முடிந்தது எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு பழையபடியே வாழையை தூக்கிட்டு மீன் பிடிக்க போகலாம். ஆனா ஒண்ணும் கிடைக்காது, ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோமான்னு சொல்றோம், ஆனா ஆண்டவருக்காக உறுதி அணிக்கிறோமா, சாட்சி அணிக்கிறோமா? இந்த சகோதரி தொட்ட உடனே சுகமானவனே ஓடி இருக்கலாம், ஆனா அங்கேதான் நின்றாள், அங்கேதான் நின்றாள். எதற்காக நின்றாள்? எனக்கு இயேசுவை தொட்டதனால் எனக்கு அவர் மூலமாக விடுதலை வந்தது என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக அறிவித்தார். அதுதான் ஆண்டவர் மகிமையாக பார்க்கிறார். பிரியமானவர்களே, அதை பாருங்க, கடைசியில சொல்றாரு, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள். ஒருவேளை அவள் பயந்து நடுங்கி வந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லிப்பார், மகளே திடன்கொள். என்ன சொல்றாரு பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சமாதானத்தோட போ. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தெய்வ பயம் கிடையாது. உண்மையிலே இந்த சகோதரிக்கு ஏதோ நடந்துருமால தெய்வ பயத்தோடு நடுக்கத்தோடு கடவுளுடைய சமூகத்துல அவர் வந்தார். இன்னைக்கு அநேகருக்கு அந்த தெய்வ பயம் கிடையாது. துணிகரம், எல்லா இடத்துக்கு போன எங்க போனாலும் சரி, துணிகர பாவம், துணிகரமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுறதுல, வாய் கூசாம ஒரு ஊழியக்காரனை பேசுறதுல, எத்தனை விதமான பொழப்பு பேசுறதுல, முன்ன விட்டு பின்னாடி பேசுறதுல, செய்தி நல்லா கேட்பாங்க, ஆமா இது எங்களுக்கு தெரியாதா, எத்தனை விதமான காரியங்கள், அலட்சிய போக்கு, நிர்விசார். ஆண்டவர் என்னோட என்ன பேசுறார், இன்னைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேசியிருக்கார், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்வதல்ல, எப்படி ஆண்டவரிடத்தில் நான் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நான் போக வேண்டும். எத்தனை ஆண்டுகள் நீ படிக்க இருந்தாலும் இயேசு உன்னை தேடி வந்தார். திமிர்வாதக்காரனை தேடி வந்தார், படுக்கையில கிடந்தவனை தேடி வந்தார், வியாதி உள்ளவனை தேடி வந்தார், மருத்துவரை தேடி வந்தார், தொட்டார், சுகம் உண்டாயினது. இயேசு உன்னை தொட வேண்டும், நீ இயேசுவை தொட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். இந்த சகோதரி வீட்டுல இருந்தா முடிஞ்சிருக்குமா? எழுந்து வந்தார், இயேசுவை தொட்டார். அதான் பிரியமானவர்களே, சகையை கூட அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ அவன் பார்க்க வந்தான். நான் முயற்சி எடுக்க வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆண்டோட பிள்ளைகளிடத்துல போய் ஆலோசனை கேட்க வேண்டும், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். ஐக்கியம் இல்லாம எந்த விடுதலையும் வராது. தேவனோடு ஒரு சிநேகம் இருக்க வேண்டும், தேவனிடத்துல போக வேண்டும், அந்த உணர்வு வேண்டும். உன்னை அப்படியே விட்டு தள்ளிடும், ஐயோ நீ இப்படி இருக்கிறாய், நீ போகாத, இன்னைக்கு மேல உனக்கும் தேவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ தேவ பிள்ளைகளிடத்துல எந்த விதமான ஒட்டுறவு உனக்கு வேண்டாம், அப்படியே பாவம் நம்ம டிஸ்டன்ஸ்ல வச்சிருவான். அது எல்லாம் பிரியமானவர்களே, நாம் திரும்பி எழுந்து வர வேண்டும், தேவனிடத்துல வர வேண்டும். தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார், சுகமாக்குவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். முடிவு பறிந்து கர்த்தருக்காக நிற்கக்கூடிய அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சகோதரிக்கு ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்ன. இங்க ரட்சிப்பும் இல்லை, சமாதானமும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனை, கண்ணீர், துக்கம் தான் அதிகம். ஆனா கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிறோம், எத்தனை விதமான வேதனை, கண்ணீர், துக்கம் குடும்பங்கள்ல, சமாதானம் இல்லை, கணவன் மனைவி உறவுல சந்தோஷம் இல்லை, நிம்மதி கிடையாது, பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில ஒரு உண்மைத்தன்மை கிடையாது. ஆகவே தெய்வ பயம் இல்லாத ஒரு குடும்பங்கள்ல சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆனா ஆண்டவர் இந்த சகோதரிக்கு சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, தைரியமா வந்து என்னை தொட்டிய. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா உன்னை அடிச்சு துரத்திருப்பாங்க இந்த மக்கள். பேதுரு ஒரு ஆள் போதும், தெரிஞ்சிருந்தா. ஆமா பிரியமானவர்களே, ஆனா இந்த சகோதரி யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்து அவள் தொட்டார். அப்படி வேதனை, உன் வேதனை நீ ஆண்ட இடத்துல வரியா? அதான் சொல்றார், உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், ஒரு அதிசயம் செய்கிறவர். ஆனால் நீங்க நானும் ஆண்ட இடத்துல வருகிறோமா? நம்ம நிறைய நேரத்துல நமக்கு கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, தேவை இருக்கும் போது எங்கேயாவது போயிடுறோம். வட்டிக்கு பணம் கிடைக்காதா, அல்லது மருத்துவரை நோக்கி அவரிடத்துல போன சுகம் கிடைக்காதா, எந்த மருத்துவரை பார்த்து பெஸ்டான மருத்துவர் என்று போகிறோம். நம்ம ஆண்டவராகி சொல்ற, நானே உன் பரிகாரியாக கற்றேன். நமக்கு சிறந்த ஒரு டாக்டர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். காசை வாங்காம சுகம் கொடுக்கிறவர் அவரு மட்டும்தான். பிரியமானவர்களே, அநேக நேரங்கள்ல நான் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இலவசமான சுகத்தை நான் பெற்றிருக்கிறேன்.
ஆமா, மருத்துவ இடத்துல போகாம, மருத்துவ செலவு இல்லாம. ஆமா பிரியமானவர்களே, ஒரு நேரம் நான் என் உடம்புல குத்தாத ஊசியே கிடையாது. அவ்வளவு ஊசி, அவ்வளவு மருந்துல நான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் இருந்தேன். ஆனா ஆண்டவரிடத்துல வரும் பொழுது அநேக நேரங்களில் பலவீனப்பட்டாலும் உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர். இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டுப்பா, ஆனால் திறன்கொள், நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொன்ன ஆண்டவர். பாவத்தையும் சாபத்தையும் பிசாசையும் மரணத்தையும் எல்லாவற்றையும் ஜெயிச்ச ஆண்டவர், நமக்காக ஜெயித்து கொடுக்கிறவர். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். மரித்தேன் உயிர்த்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இடத்துல நாம் வரும் பொழுது அவர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நாம் பலவீனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் பலவீனத்தை ஒத்துக்கொள்கிறவன் தான் பலவான். நான் பலவீனமான என்று அறிக்கை செய்ய வேண்டும். நம் பலவீனத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வதோடு மாத்திரம் அதை விட வேண்டும். நம்மிடத்தில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம். அந்த பலவீனத்தை மேலோட்டமான அறிக்கை செய்து விட்டுறதல்ல, அறிக்கை செய்து ஆழமாக மனம் திரும்பி அந்த தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனோடு அனுதினம் நடக்க வேண்டும். தேவனோடு உறவாட வேண்டும். தேவனுடைய வார்த்தை அதிகமாய் வாசித்து தியானித்து ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்க வேண்டும். அவ்வப்போது நாம் தவறுகிற போது ஆலோசனை கேட்டு திருத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற இருமாப்போடு எல்லாம் எனக்கு தெரியாதா, நீங்க தான் சொல்லணுமா, உங்க ஆலோசனை தான் எனக்கு முக்கியமா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இவ்வளவு காலம் சர்ச்சைக்கு வருகிறேன், இவ்வளவு பைபிள் படிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த பெருமையோடு இருப்போமானால் தேவன் சொல்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். சகோதரி தாழ்மையாய் போனாள், தைரியமாய் போனாள், விடுதலையோடு வந்தாள், சுகத்தோடு வந்தாள், சமாதானத்தோடு திரும்பி போகிறாள். இந்த வாழ்க்கையில அந்த சமாதானம் வேணுமா, சுகம் வேணுமா, நீ தைரியமாக அவனுடைய சமூகத்துல வர வேண்டும். அவருடைய கிருபாசன தண்டையில நாம் தைரியமா சேர கடுவோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. பயத்தோடு நடுக்கத்தோடு வானத்தையும் பூமி உண்டாக்கின கட்டடத்தில் நாம் பணிந்து குனிந்து நாம் அவர் ஆராதிக்க வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். துணிகரமாய் வரக்கூடாது. தேவ சமூகத்துல நாம் செய்த தவறுகளை அறிக்கை செய்ய வேண்டும். அதுக்காக மனம் திரும்ப வேண்டும். தேவ சமூகத்துல தன்னை அறிக்கை செய்து ஜெபித்து அவருடைய பாவம் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சகோதரியுடைய பாவத்தை மன்னித்தார், அவருடைய வியாதியில அந்த சுகத்தை கொடுத்தார். திடன்கொள், அவர் சொல்றாரு பாருங்க, மகளே திடன்கொள், அந்த சமாதானமும் சுகமும் விடுதலையும் நமக்கு தேவை. ஆகவே நாம் அவரிடத்தில் நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே நான் பலவீனமானவன், ஆண்டவரே நான் தேவையோடு வந்திருக்கிறேன், என்னை தொடும், என்னை சுகமாக்கும் என்று நம்ம கேட்போமா? இந்த சகோதரி அது சொல்லக்கூடாத நிலையில் இருந்தார். சொன்னால் என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம தேவனிடத்துல சொல்லுவோமா? இதயத்தை திறந்து தேவனிடத்துல பேசுவோமா? யாராவது நமக்காக ஜெபிப்பார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். யாராவது எனக்காக இதை செய்வார்கள் என்று நினைக்க வேண்டாம். நீ எழுந்து வா. எழுந்து அந்த இடத்துல வரும்பொழுது அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன், அரவணைக்கிற தகப்பன், அன்பு காட்டுற தகப்பன். அவரை போல ஒரு தேவன் இல்லை இந்த பூமியில. ஆகவே அந்த தேவனிடத்துல இந்த சகோதரி வந்து விடுதலை பெற்றுக் கொண்டால் நீங்க விடுதலை பெற வேண்டுமா? இந்த வாழ்க்கையில தீராத வியாதி இருக்கிறதா, வேதனை கண்ணீர் இருக்கிறதா, மனிதர்களால கைவிடப்பட்டிருக்கியா, மனிதர்களால கைவிடப்பட்டிருக்கியா, எல்லாவற்றையும் இருக்கிறாயா, சொத்தையும் ஆர்கிட்ட சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த வல்லமையில இன்னும் ஒரு அளவு கூட, ஒரு இன்ச், ஒரு துளி கூட குறையாத தேவன். இன்னைக்கு 2000 வருடத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வல்லமை, அதே வல்லமை இன்னைக்கு இருக்கு, என்றைக்கும் குறையாத வல்லமை. அந்த வல்லமை உள்ள தேவனிடத்துல நீ கிட்டி நெருங்கி சேர்வாயா, அவரிடத்துல வருவாயா? அவர் எதிர்பார்க்காத பிரியமானவர்களே. நீங்க அவரை நம்புறது இல்லை, மாத்திரையை நம்புறீங்க, மருத்துவரை நம்புறீங்க, மந்திரவாதியை நம்புறீங்க, மனுஷனை நம்புறீங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் யோசித்து பார்ப்போமா? நாம் தேவனிடத்தை திரும்பவும் அவர் நம்மை சுகமாக்க, சமாதானத்தை கொடுக்க, ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்றாங்க நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. நீ கொடுத்த ஜீவனோட வார்த்தைக்காக நன்றி. இந்த வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலை, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நேரத்துல இருந்தாலும் உங்களிடத்துல வரும்பொழுது எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறீர், சுகத்தை கொடுக்கிறீர், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர், முடிவடைந்தும் நமக்காக நிலைத்திருக்க முடியாத அந்த கிருபையை கொடுக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்ளவும்,
இந்த நாமத்தை மையப்படுத்தவும் கிருபை தாரும். ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கிருபையை தாரும். செய்தி கொடுத்த அடியனுக்கும் நம்முடைய கிருபையை தாரும். வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.